ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சியில் வந்து பூலியன் கான்செப்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பூலியன்ற டேட்டா டைப் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா 0 1 அப்படின்றது தான். இந்த டூ வேல்யூ தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து ஒரு டேட்டா டைப்பு, இது வந்து என்னென்னா பூலியன் சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த ரெண்டு வேல்யூ தான் இருக்கும். இதில் வந்து என்னென்னா இது வந்து நாட் பில்டின் டேட்டா டைப்பு. லைக் ஏ இன்ட்டு சேர் இந்த ரெண்டு வந்து கிடையாது. இது வந்து தனி விதமாக இருக்கும். இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸு இம்போர்ட் பண்ணக்குள்ளே ஹெட்டர் ஃபைலை வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணக்குள்ளே std bool.h இதை யூஸ் பண்ணக்குள்ளே இந்த டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்ணக்குள்ளே நமக்கு வந்து இப்படி தான் எழுதணும். இந்த மேலே இன்க்ளூடு stdio.hன்னு எதுவும் இல்லை இன்புட் அவுட்புட் கொடுக்கறதுக்கு. ஆனால் இதில் வந்து std bool.hன்னு தான் சொல்லிட்டு எழுதணும். ஏன்னா இது வந்து ஒரு ஹெட்டர் ஃபைலு, இது வந்து லைப்ரரி உள்ளே இருக்கும். இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராமிங் சொல்லிட்டு ஒரு பூலியனை வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. ட்ரூவாகவும் அசைன் பண்ணியிருக்காங்க. ஃபிஷ் டெஸ்ட் வந்து ஃபால்ஸுன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணியிருக்காங்க. 1 0ன்னு சொல்லியிருக்காங்க. %d தான் வந்து இதுக்கு வந்து என்னென்னா ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் வந்து பூலியன் வேல்யூக்கு %d தான் யூஸ் பண்ணுவாங்க. அது நல்லா பார்த்துக்கணும். கம்பேரிங் த வேல்யூஸ் அண்ட் வேரியபிள்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து கம்பேர் பண்ணுறோம். நம்ம வேல்யூஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணக்குள்ளே கிரேட்டர் தென் சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், இல்லைன்னா லெஸர் தென் சிம்பிளாக பார்ப்போம். இப்போ கிரேட்டர் தென் சிம்பிளாக இருந்ததுன்னா 10 9ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து எது பெருசுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து printf மெத்தடை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து கேட்குறோன்னா அதை வந்து இந்த பூலியன் ஆப்ரேட்டர் மூலிமா நம்ம வந்து கேட்குறோன்னா 10 9ன்னு கேட்குள்ள 10ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணி காட்டும். இப்படி தான் எடுத்துக்கும். ட்ரூவாக இருந்தால் 1ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும், இல்லைன்னா வந்து ஃபால்ஸாக இருந்ததுன்னா 0ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து இதுலேயும் சொல்லியிருக்காங்க. x = 10ன்னு சொல்லிட்டு இன்டீஜர் வேல்யூவில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இன்ட்டில் வந்து y = 9 ஸ்டோர் பண்ணியிருக்கோம். printf மெத்தடை வந்து %dன்னு சொல்லிட்டு டபுள் ஸ்ட்ரிங் உள்ளார கொடுத்துட்டு இதுக்கடுத்து கமா போட்டு எக்ஸுக்கு கிரேட்டர் தென் ஒய்ன்னு கேட்குறான். ஆமாவாக இருந்ததுன்னா இது வந்து ஆமாம் இது கரெக்டான இது தான் அப்படின்னா இது வந்து என்னென்னா நமக்கு வந்து 1ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னென்னா இது வந்து இந்த ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சைன் வர்றதால இது வந்து என்னென்னா %d ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் நமக்கு வந்து என்ன 1ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு சாப்டர் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அதாவது ஏஜ் வந்து 25ன்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. 18 வந்து என்ன எதில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஓட் போடுறதுல. அப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணக்குள்ள லெஸர் தென் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஆப்ரேட்டரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவாக இருந்ததுன்னா ஏஜ் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா 18 இருந்ததுன்னா நமக்கு வந்து 1ன்னு சொல்லிட்டு ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸுன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.